ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருக்குமே அடை தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம கொஞ்சம் ஹெல்த்தி அண்ட் எனர்ஜி வெர்ஷனில் பார்ப்போமா? ஒரே ஒரு தோசை ஆனால் 11 ரைஸ் பெனிஃபிட்ஸ். இப்போ நம்ம அந்த ரெசிபியை பார்க்கலாமா? உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணுற எல்லா அரிசி பேரும் தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிற எல்லா அரிசியும் கால் கிலோ நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 11 வகை அரிசியையும் ஒரு சம்பளத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு 150 கிராம்ஸ் எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணிடுங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு இந்த மாவை ஒரு அடை தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சா போதும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ரைஸ் அரைக்கும் போது கொஞ்சோண்டு ரைஸ் போட்டுட்டு அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, பூண்டு, அப்புறமா இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோன்னா அப்போதான் அது தோசை மாவில் கொரப்பாக இருக்காமல் நல்லா நம்மளால ஸ்மூத்தாக ஈஸியாக சாப்பிட முடியும். இப்போ நம்ம அந்த 11 மேஜிக்கல் ரைஸஸை ரிவீல் பண்ண போகிறோம். அது என்னென்னா சிவப்பரிசி, கவுனி அரிசி, குதிரவாளி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, வரகரிசி, திணை அரிசி, சாமை அரிசி, மூங்கில் அரிசி, வெள்ளை கொள்ளு, கருப்பு கொள்ளு, கருப்பு உளுந்து. இந்த மாவை ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க. நீங்க மாவை கரைச்சிட்டு தோசை ஊத்தும் போது அதுல கொஞ்சம் சாப்ட் ஆனியன் அண்ட் கறி லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட் தரும். இப்போ நம்ம அந்த தோசை மாவை ஒரு சம்பளத்துல வச்சுட்டு அடுப்புல நம்ம தோசைக்கல்ல வச்சு அடுப்பை ஆன் பண்ணி தோசையை ஊற்றி நல்லா முருவலா திருப்பி போட்டு நீங்கள் எடுத்து தேங்காய் சட்னியோட அப்புறம் நாட்டு சர்க்கரையோட சாப்பிட்டீங்கன்னா இந்த காம்போ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த காம்போவில் எந்த காம்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதை அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இதே மாதிரியே ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.